தென் சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் நொச்சிக்குப்பம், பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது மலர்கள் தூவியும் பட்டாசுகள் வெடித்தும் பாஜகவினர் உற்சாக வரவேற்பளித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை பதவிகளை துறந்துவிட்டு மக்கள் சேவையாற்ற வந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் தென் சென்னை தொகுதியில் ஒரு நாள் கூட வீணடிக்காமல் தனது பணி இருக்கும் என்றும் தமிழிசை உறுதியளித்தார். நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக நான் ஒரு பத்திரத்தை தயாரித்திருக்கிறேன். அது 365x5 போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு நாள் கூட வீணாக்காமல் இந்த தொகுதிக்கு எனது பணி இருக்கும் அப்படின்றதான் தமிழிசை கேரண்டின்னு சொல்லியிருக்கேன். பாரத தேசத்திற்கு மோடி அவர்கள் கேரண்டி. எல்லாம் பார்த்து செய்வேன். இதை சுற்றுப்பயணம் செய்யும்போது எனக்கு தென் சென்னையை பற்றி ஒரு முழுமையான அறிவு வந்திருக்கிறது. நேற்று யாரோ திடீர் அக்காக்களுக்கெல்லாம் அப்படின்னு யாரோ சொன்னாங்க அப்படின்னாங்க. யார் திடீர் அக்கான்னு தெரில. பாரதிய ஜனதா கட்சியில் நான் மக்களோடு மக்களாக இருந்து 25 ஆண்டுகள் ஆகிறது. என் மருத்துவத்துறையை விட்டுட்டு என்னோட கவர்னர் துறையை விட்டுட்டு மக்கள்கிட்ட நான் ஒரே ஒன்று தான் கேட்குறேன். உங்களுக்காக தான் நான் வரேன். என்னை போன்றவர்கள் உங்களோடு நிற்பதற்காகத்தான் வருகிறோம். அதனால் தயவு செய்து ஆதரவு தர வேண்டும். என்னோட வாழ்க்கையே மக்களுக்காக நான் சமர்ப்பிக்கப்பட்ட வாழ்க்கை. இல்லைன்னா நான் கவர்னராகவே இருந்திருப்பேன். சுயநல வாழ்க்கைனா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.